இப்போ நம்ம புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பச்சை பட்டாணியில் கிரேவி மாதிரி பண்ணுறோம். அதுக்கு பச்சை பட்டாணி 6 to 8 hours ஊற வச்சுட்டு அதை பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் குட்டியாக 2 பொட்டேட்டோஸ் போட்டிருக்கேன். இந்த டிஷ் வந்து நமக்கு புட்டுக்கு நல்ல காம்பினேஷன். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி சாப்டு ஆனியன்ஸ் ஒரு வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் 1-2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டீம் வந்ததும் ஒரு விசில் 15 to 20 minutes லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு சும்மா திக்னஸ்க்காக தான், வேணான்றவங்க கொஞ்சம் அரிசி மாவு வேணால் கலந்துக்கோங்க. லைட்டாக மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் போட்டுக்கோங்க. கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை கருவி மல்லி சாப்டு ஆனியன். காரம் இன்னும் வேணுன்றவங்க இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க 2 to 3 minutes. நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி, அப்படி உருளைக்கிழங்கு வேணான்றவங்க பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு கலந்து ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்காக தான் நான் சேர்த்துருக்கேன். சால்ட் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கார்ன் புட்டுவும் பச்சை பட்டாணி கிரேவியும் ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.